ஈப்போவில் உள்ள கிரீன் டவுன் அரசாங்க சிகிச்சையகத்தில் பணியாற்றும் இந்திய பணியாளர்கள் மற்ற இன ஊழியர்களுடன் இணைந்து நேற்று முன்தினம் தீபாவளி திருநாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். சிறந்த முறையில் தங்களின் கைகளில் மருதாணி இட்டுக் கொண்ட மருத்துவர்கள் மற்றும் தாதியர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. எல்லாரும் நம்ம ஒற்றுமையை காக்கிறதுக்கும் நம்ம கலாச்சாரத்தை அடுத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த போட்டியை நாங்கள் நடத்தினோம். நல்ல சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. போன வருஷம் நாங்கள் கோலம் போற்றி ஏற்பாடு பண்ணணும். இந்த வாட்டி நாங்கள் மருதாணி செஞ்சுருக்கோம். இந்த கான்செப்ட் என்னத்துக்குன்னா பல இன மக்களை சேர்த்து நம்ம திறமைகளும் பார்க்கறதுக்கு எங்களோட டாக்டர்ஸ்லேருந்து ஸ்டாஃப்லேருந்து எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. பல இன மக்களும் கலந்துக்கிட்டாங்க. இது எங்களுக்குள்ளார சிலாத்துல் ரஹீமை இக்கட் பண்ணுறதுக்கு ஓகே அடுத்த 2 வருஷமாக செஞ்சுக்கிட்டு வரோம். அடுத்த வருஷமும் இன்னும் நல்லா சிறப்பாக செய்வோம். பணியின் இடையே சமூக நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்தும் முயற்சியாக இந்நிகழ்ச்சி அமைந்ததாக ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான டாக்டர் தேன்மொழி பழனியப்பன் கூறினார். 13 குழுவாக பிரித்து எல்லோரும் மருதாணி வரைய வச்சு அதுக்கப்புறம் யாருடைய சிறந்ததுன்னு நம்ம தேர்ந்தெடுத்து எல்லோருக்கும் பரிசு கொடுத்தோம். இதை ஏன் நாங்கள் வருஷம் இந்த மாதிரி செய்கிறோன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நம்ம வளர்க்குறதுக்கும் மற்றவங்களுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை பகிர்ந்துருக்கோம். இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சது. கிரீன் டவுன் அரசாங்க சிகிச்சையகத்தில் சுமார் 199 மருத்துவ பணியாளர்கள் பணியாற்றுகின்றனர். பஹாங் கேமரன் மலையில் வசிக்கும் சில இந்திய குடும்பங்களுக்கு தன்னாரதா சட்டமன்ற உறுப்பினர் ஹோ சி யாங் தீபாவளி அன்பளிப்புகளை வழங்கினார். அடிப்படை உணவுப் பொருட்கள் கொண்ட அந்த அன்பளிப்புகள் தேவைப்படும் குடும்பங்களின் நிதிச்சுமையை குறைக்க உதவும் என்று ஹோ சி யாங் கூறினார். மேலும் கேமரன் மலையில் உள்ள 8 தமிழ் பள்ளிகளுக்கு அவர் 13,000 ரிங்கிட் கல்வி உதவி நிதி வழங்கினார்.